ஜந்துக்களுக்கு ஒரு யோசனை. தங்களுக்கு வேலைகள் செய்ய அடிமைகள் வேண்டும். யோசித்து யோசித்து ஒரு உருவத்தை கண்டுபிடித்தது. அது கிட்டத்தட்ட 19 அடி உயரமுள்ள கொரில்லா போன்றது. உருவம் ரெடி, வறந்தாயிற்று. எப்படி இயங்க வைப்பது? 1500 வருடங்கள் ஆராய்ச்சி செய்தது. பாதம் முதல் தலை வரை நரம்புகளால் இணைக்கலாம் என்று மட்டும் கண்டுபிடித்தனர். அந்த இணைப்புகள் ஒரு பக்கம் நடக்க, உள்ளிருந்தே இயங்க வைக்க ஒரு மிஷின் வேண்டும் என்று அறிந்தது. ஆனால் செயல்படுத்த வழிதான் இல்லை. சரி, புதைந்த ஒரு முன்னோரை தோண்டி வழி கேட்க முடிவு செய்தது. 100 வருட போராட்டத்தில் ஒரு ஜந்துவை வெளியில் எடுக்க, அது சில கட்டளைகளை பிறப்பிக்க, ஜந்துக்கள் போட்ட கூச்சலில் ஒரு மாலே இடிந்தது. அன்று முதல் மூத்த ஜந்துவை தண்டனைட்டு வணங்கும் முறை தோன்றியது. பின் ஜந்துக்கள் மூளை என்ற இயந்திரத்தை கண்டு நரம்புகளோடு இணைத்தனர். ஆக வரைகளையும் மூளையும் ரெடி செய்தாயிற்று. அடுத்து என்ன செய்வது? தலைமையிடம் கேட்டது. அதை சொல்வதற்கு முன் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜந்து கேட்டது. என்ன என்று கேட்க, உடனடியாக 1000 மண் உருண்டைகளை பிடித்து சுற்றிவிடுங்கள் என்றது. ஒட்டுமொத்த ஜந்துக்களும் உட்கார்ந்து கொழுக்கட்டை பிடிப்பது போல் உருட்ட ஆரம்பித்தன. வழக்கம் போல் ஊதி இயங்க செய்தன. உருளும் மொத்த உருண்டைகளும் பெரிதாக ஆரம்பிக்க, இயக்குவதற்கு இதயம் என்ற ஒன்றை ஏற்பாடு செய்தது தலைமை ஜந்து. இதயம் ரெடி. பொறுமையாய் ஜந்துக்கள் காத்திருக்க, உருண்டைகள் அனைத்தும் மால்களானது. ஜந்துக்களோ அடிமை ரெடி, ஆனால் இதற்கு உடல் வேண்டுமே, எதை செய்வது என்று கேட்டன. பெருசு இங்குதான் ஒரு வேண்டுகோள் வைத்தது. அடிமை எழுந்து வேலை செய்யும் போது நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்றது. ஏன் ஏன் என்ற கூச்சல். என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் நீங்கள் 10 பேராக இந்த 1000 மால்களில் புதைந்து ஒளி கொடுங்கள். அப்படி செய்தால் உங்கள் சந்ததிக்கு நான் அடிமையை காட்டுவேன் என்றது. 1000 வருடங்கள் யோசித்தன. முடிவில் ஒரு புது உருவமே கிடைக்கப் போகிறது. நாம் பார்க்க முடியாவிட்டாலும் நம் குட்டிகளாவது பார்க்கட்டுமே என்று மிக அமைதியாய் புதைந்தன. வான்வீதியில் சூரிய கூட்டங்கள் உதயமானது. அதை சுற்றி சிறு சிறு மால்களும் உதயம். இதற்குள் தலைமை இறந்து போன உடல்களாக பார்த்து தோண்டி எடுத்து சதைகளை பீத்து பீத்து உருவம் செய்ய ஆரம்பித்தது. அவர்கள் உடலில் உள்ள திரவத்தையே எடுத்து உருவத்திற்கு பெட்ரோலாக பயன்படுத்தியது. எங்கு செல்ல வேண்டும், எப்படி இயங்க வேண்டும் என்று மூளையில் கட்டளையிடும் பகுதியை சரி செய்தது. கூட்டம் கூட்டமாய் ஜந்துக்கள் வேடிக்கை பார்த்தது. எல்லாம் ரெடி, ஆனால் இதை எப்படி எழுப்புவது? இதற்குள் தலைமைக்கு ஒரு சோதனை. 50,000 வயது முடிய போகிறது. இந்த அடிமை வேலை செய்வதை நானும் காண மாட்டேன் என்றது. இறுதி நாளில் இறுதி மூச்சை ஆக்ரோஷமாக உருவத்தின் மூக்கின் வெளியே விட, தாங்க முடியாத உருவத்தின் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. படக்கென்று கண்கள் திறக்க, ஜந்துக்கள் எடுத்தது ஓட்டம். ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். அந்த உருவத்தின் இருக்கையின் வடிவம் சிலுவை போன்றது.